வாங்க கருவாடு முட்டை குழம்பு பண்ணலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். கருவாடு போடுறப்போ உப்பு கம்மியாக தாங்க போடணும், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், கழுவுனாலும் கொஞ்சம் உப்பு இருக்கும், கம்மியாக உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி எல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். ஏன்னா இது கட் பண்ணி போட்டால் வதங்க ரொம்ப லேட்டாக ஆகும். மிக்சியில் போட்டு அடித்து அதை நான் போட்டிருக்கேன். இது சீக்கிரமாக வதங்கிடுங்க. காலையில் லஞ்சுக்கு தான் என் பையனுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணுங்க. கொஞ்சம் அப்பப்போ திறந்து விட்டு வதக்கிட்டு திரும்ப கொஞ்சம் மூடி போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக வதங்கும். அதுக்கு தான். அதுக்கப்புறம் நான் எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாய் தூள் தாங்க போட்டிருக்கேன். இதில் எல்லாமே இருக்குது. மிளகாய், தனியா தூள், மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சது. என் சமையல் எல்லாத்துக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவாடு ஆட் பண்ணுறோம். கருவாடு ஆட் பண்ணி மூடி போட்டிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். கருவாடு சீக்கிரம் வெந்துடும். கருவாடு வெந்ததுக்கப்புறம் முட்டையை வேக வச்சுருக்கேங்க. இதை கட் பண்ணி போட்டுடலாம். சும்மா நான் கீரி தான் போட்டிருக்கேன், கட் பண்ணியும் போடலாம். நான் கீரி போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிடலாம். சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.